ஹரே கிருஷ்ண பக்தர்களே, சுத்த பக்தி இணையதளத்திலிருந்து ஒரு கட்டுரை. ஆபத்தான சந்தேகம், அழிவை தரும் அதீத ஆர்வம். ஆன்மீக பாதையில் முன்னேற விரும்புபவர்களுக்கு ஸ்ரத்தா எனப்படும் தூய நம்பிக்கை மிக மிக முக்கியமானது. இந்த நம்பிக்கையை நாம் எப்போதும் விழிப்புணர்வுடன் பாதுகாக்க வேண்டும். ஏனெனில் தேவையில்லாத சந்தேகம், சிற்றறிவால் விளையும் அதீத ஆர்வம் போன்ற ஆபத்தான பள்ளங்களால் இந்த நம்பிக்கை எளிதில் பலவீனமடைந்து விடக்கூடும். நம்பிக்கையின் இந்த பலவீனமான தன்மையை விளக்குவதற்கு ஒரு அழகான சீடனின் கதை கூறப்படுகிறது. அந்த சீடன் தினமும் ஒரு ஆற்றை கடந்து செல்ல வேண்டியிருந்தது. இதற்கு நிரந்தரமான ஒரு தீர்வை தேடி அந்த ஆற்றை கடக்க தனக்கு தொடர்ந்து உதவக்கூடிய ஒரு வழியை காட்டுமாறு தன் குருதேவரிடம் அவன் வேண்டினான். அதற்கு அவனது குரு ஒரு காகிதத்தில் ஏதோ ஒன்றை எழுதி அதை ஒரு சிறிய மஞ்சூஷாவுக்குள், அதாவது தாயத்துக்குள் வைத்து முத்திரையிட்டு ஒரு மோதிரத்துடன் இணைத்து அந்த சீடனிடம் கொடுத்தார். அதை பத்திரமாக அணிந்து கொண்டு செல்லுமாறு குரு அவனுக்கு கட்டளையிட்டார். தன் குரு தமக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஆன்மீக பொருளை வழங்கி இருக்கிறார் என்ற உறுதியான நம்பிக்கையுடன், ஸ்ரத்தையுடன் அந்த சீடன் தண்ணீரின் மீது நடக்க தொடங்கினான். ஆச்சரியப்படும் விதமாக அவன் தண்ணீரில் மூழ்காமல் நடந்தான். இருப்பினும் ஆற்றின் நடுவே சென்றபோது அவனது பகுத்தறியும் சிற்றறிவு வேலை செய்ய தொடங்கியது. அவனது அதீத ஆர்வம் மேலோங்கியதால், என் குரு எனக்கு அப்படி என்னதான் கொடுத்திருக்கிறார் என்று அவன் யோசித்தான். அவனால் தன் ஆர்வத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. எனவே ஆற்றின் நடுவிலேயே அந்த தாயத்தை திறந்து பார்த்தான். அதற்குள் வெறும் ஒரு சாதாரண காகித துண்டு மட்டுமே இருந்தது. அதை விரித்து பார்த்தபோது அதில் பகவானின் திருநாமமான ராம் என்பது மட்டுமே எழுதப்பட்டிருந்ததை கண்டான். அந்த முக்கியமான கணத்தில் அவனது சிற்றறிவு அந்த தெய்வீக நாமத்தின் எளிமையை கண்டு ஏளனம் செய்தது. ஓ, இவ்வளவுதானா என்று அவன் நினைத்தான். அவனது மனதில் சந்தேகம் நுழைந்த அடுத்த நொடியே அவனது நம்பிக்கை முற்றிலும் அழிந்தது. அவன் உடனடியாக தண்ணீருக்குள் மூழ்கத் தொடங்கினான். உண்மையில் அந்த பொருள் தன் சக்தியை இழக்கவில்லை. மாறாக அந்த சீடன் சந்தேகத்துடனும் ஆன்மீகத்திற்கு புறம்பான அறிவுபூர்வமான ஆர்வத்துடனும் தன் நம்பிக்கையை மாற்றியதால் அந்த ஆன்மீக சக்தியுடனான தன் தொடர்பை அவனே துண்டித்து கொண்டான். எனவே பகவானின் திருநாமத்தின் மீதும் குருவின் வார்த்தைகள் மீதும் நமக்கு இருக்கும் அதீத நம்பிக்கையே, சிரத்தையே நம்மை பவக்கடலாகிய இந்த உலகத்திலிருந்து கரையேற்றும். சந்தேகம் நம்மை கீழே மூழ்கடித்து விடும் என்பதை இந்த சின்னஞ்சிறு கதை நமக்கு உணர்த்துகிறது. மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.